போல் பியோட செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மேல்மங்கலம் வர்சஸ் எஸ்எம்சிசி அரசை. போன மேட்ச்சை தொடர்ந்து இந்த மேட்சும் டைம் இல்லாத காரணத்தினால 7 ஓவர் தான். ஃபஸ்ட்டு 1 ஓவர் மட்டும் பவர் பிளே, பேலன்ஸுக்கு 6 ஓவர் வந்து நார்மல் தான். அரசை டீமுக்காக ஸ்ட்ரைக்கில் சிபி, நான் ஸ்ட்ரைக்கில் யுவா லெஃப்ட் பேட்ஸ்மேன். மேல்மங்கலத்துக்காக பவர் பிளேயோட ஃபஸ்ட் ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நவீன் வந்திருக்காரு. நவீன் டு சிபி பவர் பிளேயோட ஃபஸ்ட் ஓவர். பார்ப்போம் இந்த மேட்ச் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போகுதுன்னு. நல்ல ஃபேஸில் போட்டார், காலில் போட்டார், ஃப்ளிக் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக்குங்க. இதை அவர் நினச்சிருந்தா ஸ்டாப் பண்ணியிருக்கணும். 1 ரன்னை 4 ரன்னாக மாற்றிட்டான் சிபி. நல்ல ஃபேஸில் காலில் போட்டார், ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆட்டு மட்டும் ஆகி பவுண்ட்ரி. பவர் பிளேயோட செகண்ட் பால். ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி அடிச்சனால கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். ஏன்னா பவர் பிளே ஒரு ஓவர்ன்றனால பேட்ஸ்மேன் முடிஞ்ச அளவு அதை வந்து ஸ்கோர் பண்ண தான் பார்ப்பாங்க. செகண்ட் பால் நவீன் டு சிபி. நல்ல ஃபேஸில் போடப்பட்ட பால். ஒரு 4க்கு அப்புறம் நீட்டாக ஒரு சிங்கிள். பவர் பிளேயோட தேர்டு பால் லெஃப்டி யுவா ஸ்ட்ரைக்கில் இருக்கார். நவீன் டு யுவா. சரியான பாலுங்க, வைடு. தேர்டு பால் மறுபடியும் நவீன் டு யுவா. ஒரு மாதிரி லெக் சைடு போட்டார், அறைய பார்த்தா டைமிங் கிடைக்கல, கையிலே விழுந்துச்சுங்க. ஈஸி கேட்சுங்க. பாலை பவுண்டரி போனாலும் நவீன் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பவர் பிளேயில் முக்கியமான லெஃப்டோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ ஸ்ட்ரைக்கில் புது பேட்ஸ்மேன் தினேஷ் டு நவீன். நல்ல வேகத்தில் வந்த பால், ஸ்ட்ரைட்டாக ஒரு சிங்கிள். பவர் பிளேயோட லாஸ்ட் 2 பாலை போடுறதுக்கு நவீன் டு சிபி ஸ்ட்ரைக்கு வந்துட்டான். சிபி டு நவீன். நல்ல ஃபேஸில் போடப்பட்ட பால் அவரே எடுத்துட்டாருங்க. ஐயோ, அங்கே ஒரு ரன் அவுட் மிஸ்ஸுங்க. நல்ல ஃபேஸில் போட்டார், அவரே அதை எடுத்தார். அப்படியே காட்டன் போட்டு அடிச்சிருக்கலாம். அது அப்படியே ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு மேக்ஸிமம் திரும்பி அடிக்கிறது கஷ்டம் தான். அது ஒரு சிங்கிளாக போயிடுச்சு. சிங்கிள். நவீன் வச்சிருக்க ஃபீல்டிங் செட்டப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஃபீல்டரும் அந்த கண்ட்ரியில் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஃபீல்டரும் வச்சுருக்காரு. பவர் பிளேயோட லாஸ்ட் 1 பால் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். காலில் போட்டார், ஃப்ளிக் ஆடி இருக்காரு. ஸ்டாப் பண்ணலன்னா கஷ்டம் நினைக்கிறேன். விரட்டி போயிட்டு இருக்காரு. அடுத்துட்டாருங்க. இப்போ சரியான எஃபோர்ட்டுங்க. சொல்ல போனால் 2 ரன்னை டீமுக்கு அப்படியே சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. சரியான எஃபோர்ட்டாங்க. வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நவீன் வந்து 11க்கு போட்டிருக்காரு. பேலன்ஸுக்கு 6 ஓவரில் எஸ்எம்சிசி அரசை எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். செகண்ட் ஓவரை போடுறதுக்கு பிரேம் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் தினேஷ். செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால் பிரேம் டு தினேஷ். ஒரு மாதிரி லெக்கெட்டு மாதிரி போட்டார். ஆனால் தினேஷ் அது இன்சைட் அவுட் மாதிரி கிளாசிக்காக ஆடி இருக்காரு. கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க 2 ரன். நீங்கள் பாருங்கள், அவங்க ஓடுற வேகத்தை பாருங்கள். 2 பேருமே ரன்னிங் பெட் இந்த விக்கெட்டில் பயங்கர ஃபாஸ்ட்டு. ஈஸியாக 2 ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் பிரேம் டு தினேஷ். ஒரு மாதிரி லோ கேப்டாக போட்டார். கேட்சான்னு பார்க்கணும், கையிலே விழுந்துருச்சுங்க. அவர் ஒரு மாதிரி லெக்கெட் மாதிரி போகிறாரு. அது பேட்ஸ்மேன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது போல். பிரேம் டு புது பேட்ஸ்மேன் கார்த்திக். தூக்கி போட்டிருக்காருங்க. ஒரு மாதிரி லெக்கெட் மாதிரியே தான் போடுறாரு. தூக்கி போட்டார். அதை அழகாக லெக் சைடில் மடக்கி ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் வெல் செட் பேட்ஸ்மேன் சிபி இருக்கான். பிரேம் இன்ன வரைக்கும் நல்லாவே போட்டிருக்காரு. இந்த பால் எப்படி போடுறான்னு பார்ப்போம். மறுபடியும் அந்த விக்கெட் வேரியேஷன் தான் போடுறாரு. அது கொஞ்சம் ஆட கஷ்டமாக இருக்குது பேட்ஸ்மேனுக்கு. ஏன்னா பெரிய கிரவுண்டுங்கிறனால கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்ணால் கூட தொங்கிடும் பால். இங்கேயும் விக்கெட்டு இழக்கக்கூடாதுன்றதான் சிபியோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஏன்னா 2 பேட்ஸ்மேனுமே அவுட்டு, சிபி மட்டும்தான் உள்ளே இருக்க செட் பேட்ஸ்மேனு. பிரேம் டு நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக். ஒரு உலக்கி போத்த ரிவர்ஸ் திரும்பி ட்ரை பண்ண பார்த்தேன். ஆனால் அது கொஞ்சம் சரியாக படலை. படாத இடத்துல இப்போ தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எதுக்கு நான் சிரிச்சேன்னு. படாத இடத்துல பட்டுருச்சு அவனுக்கு. அங்கே விளையாட்டில் தான் சகஜம் தானே. 2வது லாஸ்ட் பால். இந்த ஓவர் இன்ன வரைக்கும் ரொம்ப சிக்கனமாக போட்டிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சிபி ஒரு மாதிரி லெக்கில் போட்டார். அப்படியே அதை அள்ளி எரிஞ்சிட்டாங்க வெளியில். ஆளே இல்லை அங்கே. 6ன்னு நினைக்கிறேன். 6ங்க. 5 பால் நல்லா போட்டிருந்தாரு. 1 பால் தப்பாக போட்டிருந்தேன். அந்த சிபி அந்த பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணி கரெக்டாக டீமுக்கு தேவையான ஸ்கோரை கொண்டு வந்துட்டான்.
2 ஓவர் முடிஞ்சிருக்கு. எஸ்எம்சி சிஆர்ஸை பார்த்தாங்கன்னா இலாஹி அணி தலைவர் டாஸ் போட வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆடிட்டுங்க. ஓவருக்கு 11 ரன் ரேட்டில் ஆடிட்டு இருக்காங்க. பிரேம் டு கார்த்திக், 3ஆவதோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, நல்ல பால். அம்பையர் வந்து அதை ஒய்டு கொடுத்துட்டாரு. நல்ல லைன், நல்ல லென்த்து, கொஞ்சம் லெக்கில் வந்துருச்சு, ஒய்டு. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். பிரேம் டு கார்த்திக். புல்டாஸ் மாதிரி அள்ளி அப்படியே அதை லெக்கில் திருப்பிட்டாருங்க. பவுண்ட்ரிங்க. கார்த்திக் படாத இடத்துல பட்டதும் தான் பட்டுச்சு. பயங்கரமான ஷாட்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரு பவுண்ட்ரி. திரும்ப கார்த்திக் ஸ்ட்ரைக்கில். பிரேம் டு கார்த்திக். ஒரு உலக்கி ரிவர்ஸ் ஸ்வீப்பு திரும்பி பார்த்தான், படலை. ஒரு சிங்கிள். 3ஆவது ஓவரோட தேர்ட் பால். ஸ்ட்ரைக்கில் சிபி வந்துட்டான். பிரேம் டு சிபி. ஆல்ரெடி 6 ரன் வந்திருக்கு 2 பாலுக்கு. மேலே வரைக்கும் போடப்பட்ட பால் அப்படியே அரைஞ்சிருக்காங்க நேராக. ஒரு 2 தான் போகும்னு நினைக்கிறேன். அந்த ஃபீல்டர் ரொம்ப குயிக்காக இருக்கார். உங்களுக்கு உடனே வந்து எடுத்துட்டாரு ஒரே பிச்சில் பாலை. சிங்கிள். அதோட 4ஆவது பால். கார்த்திக் திரும்ப ஸ்ட்ரைக் வந்துட்டான். பிரேம் டு கார்த்திக். நீட்டாக சிங்கிள். அதை பார்க்குறது 2 புஷ் பண்ண சொல்கிறாங்க. அங்கே 2 பேருமே பயங்கர ஃபாஸ்ட். அங்கே ஒரு ஆஹா டைவ் அடிச்சாங்க. ஓடி போய் என்னன்னு தெரில. அம்பையர் டிசிஷன் தான். நாட் அவுட் கொடுத்துட்டாருங்க. ஓடி போய் இந்த வீலில் இந்த தரையை நீங்கள் பாருங்கள். இந்த கட்டம் தரையில் டைவ் அடிக்கணும்னா யோசிச்சு பாருங்கள். 3ஆவதோட லாஸ்ட் 2 பால். திரும்ப சிபி ஸ்ட்ரைக்கில். சிபி டு பிரேம். ரிவர்ஸ் திரும்ப பார்த்தா மேட்டை விட்டு வெளியே போட்டாருன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில எனக்கு. அம்பையர் என்ன டிசிஷன் கொடுக்குறாங்களோ அதுதான். நோ பால் கொடுத்துருக்காருங்க அம்பையர். நோ பால் கொடுத்துருக்காரு. இங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. ஏன் நோ பால், எதுக்கு நோ பால்னு. மேட்டை விட்டு சைடில் போட்டால் நோ பால் இருக்குது. 2 அம்பையர் பேசி டிசிஷன் எடுங்க. நீங்கள் கொடுக்குறத பிளேயர்ஸ் கேட்டுக்குவாங்க. மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லைங்க நோ பால் இல்லைங்க, நோ பால் இல்லை. ஏன் இது நோ பால்னு நான் தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. அதாவது மேட்டை விட்டு வெளியில் போகல அந்த பால். அதுக்கு பதிலாக ஸ்டெம்புக்கு பின்னாடி வந்து பிச் ஆகிருக்கு. மேட்டை விட்டு சைடில் வெளியில் போனால் நோ பால். ஸ்டெம்புக்கு பிச் ஆனதுனால அந்த பாலை ரைட் பால் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 3ஆவதோட லாஸ்ட் 1 பால். பிரேம் டு சிபி. திரும்ப ரிவர்ஸ். ஆனால் பால் பயங்கர குயிக்கராக வந்தனால டாட். சரிங்க, லாஸ்ட் 1 பால்னு சொல்லிட்டேன். அந்த மேட்டு பிரச்சனை வந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் லாஸ்ட் 1 பால். நேருக்கு நேரம் போட்டு ஆஹா சரியான ஸ்டாப்புங்க. இப்படி இருக்கணும் மேட்ச்னா. கடுன்னு இருந்தால் தான் மேட்ச்லாம் நல்லாயிருக்கும். டாட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கு. எஸ்எம்சி சிஆர்ஸை பார்த்தாங்கன்னா 31 ஆடிருக்காங்க. அதே 11 ரன்னு 10 ரன் ரேட்டு கீழே வந்து அவங்க ஸ்கோரை இறங்கவே விடலை. பார்ப்போம் இன்னும் 4 ஓவர் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 4ஆவது ஓவரை போடுறதுக்கு ஸ்கோர் போன காரணத்தினால திரும்ப பிரேம் வந்திருக்காரு. அந்த லெக்கெட்டு வேரியேஷன் தான் மேக்ஸிமம் போடுவார்னு நினைக்கிறேன். பெரிய கிரவுண்டு அந்த மாதிரி வேரியேஷன் போகிற பவுலர் வந்து இதில் இங்கே ஆடுறது கஷ்டம். ஒரு மாதிரி திரும்பி தாங்க விட்டுருக்காரு. லெக் பைஸில் ஒரு ரன்னு. எனக்கு தெரிஞ்சு உங்களை சிங்கிள் நிப்பாட்டவே முடியாது. ஏன்னா 2 பேருமே ரன்னிங் பெட் இந்த விக்கெட்டில் பயங்கர ஸ்ட்ராங்கு. பிரேம் டு சிபி. 4th ஓவர் செகண்ட் பால். அப்படியே மடக்கி லெக்கில் அரைஞ்சிருக்கான். அங்கே பெரிய கேப்பாக இருக்குது. ஃபில்டர் வந்து தடுக்கவே முடியாதுங்க. அவுட் ஃபீல்டெலாம் பயங்கர ஃபாஸ்ட்டு. அதனால பவுண்ட்ரி சிபியோட பேட்லேருந்து. 4th ஓவரோட தேர்ட் பால். ஸ்கோர் போகிறதே தெரிய மாட்டுது, ஆனால் ஸ்கோர் போயிட்டே இருக்குது. பவுண்ட்ரிஸ் ஒரு பவுண்ட்ரி 6 மிச்சதுக்கப்புறம் அவங்க ரன்னிங் பெட் இந்த விக்கெட்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓடி எடுத்துடுறாங்க. மடக்கி அடித்தாங்க. போயிருச்சா அந்த ஃபில்டர் துரத்தி போகிறாரு. நல்ல டேக்கனுங்க. 20 மீட்டர் கவர் பண்ணி கம்ஃபர்டபுளாக அந்த கேட்ச் எடுத்துட்டாரு. இது வரைக்கும் சூப்பராக ஆடிட்டு இருந்த சிபியோட விக்கெட்டு போகுது. நம்ம சிபியோட விக்கெட் போனனால நியூ பேட்ஸ்மேன் சிவனேசன் வந்திருக்காரு. பிரேம் எதுக்கு கொண்டு வந்தாங்களோ பிரேம் அந்த வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டாருன்னு சொல்லணும். 2 செட் பேட்ஸ்மேனு 10-11 ரன் ரேட்டில் ஆடிட்டு இருந்த அந்த ஒரு மெயின் விக்கெட்டை பிரேம் எடுத்து கொடுத்தாரு. சென்சிபிளா ஐயோ அங்கே ஒரு ரன் அவுட்டுங்க. அது கேப்பில் போயிடுச்சு நினச்சி கார்த்தி ஓடி வந்தவன் அவரை அப்படியே அள்ளிட்டு நேராக ஸ்டெம்புக்கு ஓடிட்டார். நல்லா ஆடிட்டு இருந்தால் கார்த்தியோட விக்கெட்டும் போதுங்க. விக்கெட் எடுக்கிறதுக்காக இந்த ஓவரை கொடுத்தாங்க. 2வது விக்கெட் தேவையில்லாமல் ரன் அவுட்டில் போய் பயங்கர ப்ரெஷராக போயிட்டுருக்கு இப்போ மேட்ச்சு. பேட்டிங் டீமுக்கு சிவனேசன் ஒரு ரிவர்ஸ் திரும்பி பார்த்தாரு. காலுக்குள்ள போட்டு வச்சுங்க. போல்டுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸு.
பிரேம் இந்த ஓவரை பயங்கரமாக பிடிச்சி போட்டுருக்காரு. அப்படியே இந்த ஓவரோட மேட்ச் வந்து மேல்மங்கலம் பக்கம் சாயுது. திரும்ப பிரேம் டு சிவனேசன். ஒரு மாதிரி நல்ல பாலாக போட்டாங்க. ஐயோ மறுபடியும் இங்கே ஒரு ரன் அவுட்டாங்க. ஐயோ இந்த ஓவரில் விழுகிற 3வது விக்கெட் இது. சிபியோட விக்கெட் எடுக்கலான்னு சொல்லி பிரேமை கூட்டு வந்தாங்க. சிபியோட விக்கெட்டை அவர் கரெக்டாக எடுத்து கொடுத்தாரு. ஆனால் தேவையில்லாமல் 2 ரன் அவுட்டு. கார்த்தி ஒரு ரன் அவுட்டு, சிவனேசன் ஒரு ரன் அவுட்டு. ஸ்கோர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36. 5வது ஓவர் போடுறதுக்கு கண்ணன், ஸ்ட்ரைக்கில் சத்யா. கண்ணன் டு சத்யா. ஒரு நல்ல பாலுங்க. இங்கே ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் புது பேட்ஸ்மேன். 5வது ஓவர் செகண்ட் பால். அவன் ஆக்ஷனும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா லைன் அண்ட் லென்த்தில் போட்டாங்க. ஓடலை, பேட்ஸ்மேன் ஓடலை. டாட் பால். ஏன்னா புது பேட்ஸ்மேன் செட் ஆக விடக்கூடாது நம்ம. ஆஹா சரியான அரங்கம். நேரம் லாங் ஆஃபில் ஏதோ ஒரு மாதிரி காலை வச்சு தடுத்துட்டாரு. எப்படியோ ஒரு 4 தடுத்துட்டாருங்க. இங்கே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. டபுள். கண்ணனோட 4th பால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இருக்காரு. ஒரு மாதிரி தூக்கி போட்டாங்க. பேட்ஸ்மேன் காலில் பட்டிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். அதோட 5வது பால். கண்ணன் டு சத்யா. ஸ்ட்ரைக்கில் ஒரு மாதிரி யார்க்கரா போட்டாங்க மேலே. எப்படி படலாம் நினைக்கிறேன். அம்பேரும் அது சிங்கிள் இருக்குல்ல. நல்ல பாலுங்க. நல்ல பால் எக்ஸாம்பிள் ஒரு யார்க்கர். டாட் பால். அதோட லாஸ்ட் பால். இது வரைக்கும் கண்ணன் பயங்கர சிக்கனமாக போட்டிருக்கான். லாஸ்ட் ஒரு பாலை சேஃபாக முடிக்கிறானான்னு பார்ப்போம். ஒரு மாதிரி வெளியில் போட்டால் ஆஃபில் விலக்கி அறைய பார்த்தாரு. பாடலை. இங்கே ஒரு நல்ல ஒரு ஒரு முடியல. எஸ்எம்டிசி அரசை பார்த்தீங்கன்னா 41. 6வது ஓவரை போடுறதுக்காக ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை போட்ட நவீன் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் சத்யா இருக்காரு. யாருக்காங்க எப்பா சரியான பால். அந்த பால் பிடிக்குது. எனக்கு வந்துருச்சோன்னு நினச்சிட்டேன். நல்ல ஃபேஸு. ஆக்ஸ்லேயே கொண்டு வந்து போட்டார். டாட். நவீனை பார்க்க நல்ல பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் மாதிரி தெரியுறாரு. அப்புறம் செகண்ட் பால். 6வது ஓவர் செகண்ட் பால். மறுபடியும் மேலே வரைக்குங்க. அப்படியே ரீப்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு. 2த்தையுமே ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி நச்சுன்னு போட்டிருக்காரு யாருக்காரு. இதோட 3வது பால். பால் யாருக்காரு போட்டிருக்காரு நவீன். 3வது பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். மறுபடியும் யாருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு பால் இப்போ மூஞ்சிய பதம் பார்த்துருக்கோம். இப்போ பிடிக்க முடியல. ஏமலையும் போடாமல் கேப்பில் ஒரு பவுண்டரி போயிடுச்சு. நவீனோட 4வது பால். 3 பால் போட்டிருக்காரு. 3க்குமே யாருக்காரா போட்டிருக்காரு பாக்ஸுக்குள்ளே. இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் சக்தி. மீண்டும் யாருக்காருங்க. எப்பா ஒரு போட்டாலே எனக்கு கொஞ்சம் அடிவயிறெல்லாம் கலக்குது. அவர் யாருக்காரா போகிறனால இன்சைடில் பிடிங்கி பால் நம்மளுக்கு வந்துருமோன்னு பயமாக இருக்குது. இந்த பால் ஒரு டாட் பால். நவீனோட 5வது பால் இது. ஸ்ட்ரைக்கில் சத்யா. 4 பால் போட்டிருக்காரு. 4மே யாருக்காரு. இந்த பால் எங்கே போடுறாருன்னு பார்ப்போம். இந்த பால் ஒரு மாதிரி ஸ்லோயர் வேரியேஷனுங்க. கையில் ஆஹா ட்ராப்புங்க. கையில் விழுந்த கேட்ச விட்டாருங்க. அவங்க நவீனோட பிளேயிங் சட்டை எப்படி இருக்குன்னு 4 யாருக்காரு. அதில் கீப்பர் மிஸ் பண்ணி ஒரு பவுண்டரி. 5வது பால் ஒரு சூப்பரான ஒரு ஸ்லோயர் வேரியேஷனு. அதை ஃபில்டர் மிஸ் பண்ணி ஒரு கேட்ச் ட்ராப்பு. ஒரு பவுலருக்கு எப்படி தெரியும். ஒரு பவுலருக்கு தான் தெரியும். நவீனோட லாஸ்ட் 1 பால். எனக்கு தெரிஞ்சு நவீன பெரிய ஷாட் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பயங்கரமாக போட்டுருக்காரு. லைன் லென்த்தை பிடிச்சி. திரும்ப யாருக்காருங்க. ஓல்டுங்க. இந்த ஓவரில் நவீன் போடுற 5வது யாருக்காரு. 5 யாருக்காரு போட்டிருக்காங்க ஒரே ஓவரில். சரியான பவுலிங்க நவீன். 5 யாக்கரு. அதில் கீப்பர் ஒரு பவுண்ட்ரி மிஸ்ஸு. ஒரு கேட்ச் மிஸ்ஸில் ஒரு சிங்கிள். 5 ரன்னு. கீப்பரும் அந்த ஃபீல்டரும் கொஞ்சம் பிடிச்சி அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அந்த ஒரு மெய்டினில் போட்டு கொடுத்துருப்பாரு. சரியான பவுலிங்க நவீன். அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க போயிட்டு வந்த ஸ்கோர் 2 ரைட்லேருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே இவங்க பக்கம் இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 7வது ஓவர். நியூ பவுலர் டு ஸ்ட்ரைக்கில் சத்யா. சரியான பாலுங்க. லைன் அண்ட் லென்த்தில் போட்டாருங்க. அவர் பேட் எடுக்க முடியும். பால் கீப்பர் கைக்கே வந்துருச்சு. டாட். அவரோட செகண்ட் பால். சரியான பாலுங்க. இது ஒரு இன்சைட் அவுட்டு. குவாலிட்டி ஷாட்டுங்க. பால் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. பவுண்ட்ரி. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. லாஸ்ட் ஓவரோட 3வது பால்.
சதீஷ். ஆஹா, திரும்ப அதே பால் அதே ஷாட்டுங்க. அங்கே இருக்க ஃபில்டர் சூப்பராக கேரி பண்ணிட்டாரு. ஒரே 2 அம்பேர் என்னங்க கொடுத்துருக்காரு, நோ பாலுங்க. நினைச்சேன் மேட்டை விட்டு வெளியில போட்டாரு. மேட்டை விட்டு சைடில் வெளியில போட்டா நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் ஆகுது. ஸ்ட்ரைக்கில் புது பேட்ஸ்மேன் இருக்காரு. சூப்பர் பாலுங்க. ஒரு மாதிரி லோ புல்டாஸை போட்டாரு. லெக் சைடு போகுது பாலு. இங்கே குயிக்காக 2 ரன் ஓட்டினாங்க. எர்சிட்டி மேக்ஸிமம் இந்த ரன்னிங் மேக்ஸிமம் ஸ்பீடாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட ஒரு ரன்னுங்க பின்னாடி. இந்த பாலில் ஃப்ரீ ஹிட் பாலில் 3 ரன் வந்திருக்கு. 8 வெளியில் ஒரு பால் குத்தினாரு. நோ பாலில் பவுண்ட்ரி. ஒரு 3 ரன் ஃப்ரீ ஹிட்டில் மேட்ச் தான் ஆறுது. ஓல்டுங்க அம்பேர் சிக்னல் இன்சைடில் போட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பரிசு ஒரு மாதிரி நோ பால் ஃப்ரீ ஹிட் அது போட்டாலும் இந்த மாதிரி நல்லாவே போட்டார். இப்போ ஸ்ட்ரைக்கில் புது பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 பாலுங்க. ஐயோ, மண்டை நோ பால் போட்டாருங்க. போட்டார் நேராக தலைக்கே போட்டார். இங்கே ஒரு குயிக்காக ஒரு 2 ரன் ஓட்டாங்க. இந்த ஓவரில் போடப்படுற 2வது நோ பால். ஃபஸ்ட்டு நோ பாலை மேட்டுக்கு வெளியே போட்டார். இந்த நோ பாலை ஹிப்பு நோ பால். நேராக பேட்ஸ்மேன் தலையை பார்த்து போட்டார். மறுபடியும் ஃப்ரீ ஹிட் போடணும். இந்த ஓவரில் வர 2வது ஃப்ரீ ஹிட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தான் இருக்கார். சதீஷ் போகிற 2வது ஃப்ரீ ஹிட் இது. நல்ல பாலாக போட்டாருங்க. அதை அப்படியே மடக்கி லெக் சைடு அடித்து ஒரே 2 தான். ஃபீல்டர் வந்து குயிக்காக எடுத்துட்டாரு. நல்லா த்ரோங்க. 2 அவுட்டாக ரொம்ப க்ளோஸு. அம்பேர் அவுட் கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக்கில் ஒரு புது பேட்ஸ்மேன் வந்துருக்கு. சதீஷ் இந்த பாலை எப்படி சேஃபாக போட்டு தராரா இல்லை பேட்ஸ்மேன் பக்கம் மொமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறான்னு பார்ப்போம். ஒரு புல் டாஸுங்க நேராக அடிச்சுக்காரு. டைமிங்கே கிடையாது சுத்தமாக. அங்கேருந்து நம்ம கண்ணை நேராக வந்துட்டு இருக்கான். நல்ல த்ரோ டேரக்ட் ஹிட்டுன்னு நினைக்கிறேன். அவரே பிடிச்சி அடிச்சிட்டாருங்க. 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. எஸ்எம்சிசி பார்த்தீங்கன்னா 60 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ மேல்மங்கலத்துக்கு டார்கெட்டு 61 கொடுத்துருக்காங்க. ஓகே, மேல்மங்கலத்துக்காக ஸ்ட்ரைக்கில் குமார், நான் ஸ்ட்ரைக்கில் பிரேம். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓடுறதுக்கு சிபியோட ஃபஸ்ட்டு பால். ஆஹா, நல்ல லைன் இடத்துல போட்டார். அதை ஆஹா நல்ல ஸ்டாப்புங்க. நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு பிக் சிங்கிள். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை நல்லா போட்டாலும் மேக்ஸிமம் மேட்ச் அவங்க பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கோர் வந்து 61 அடிக்கணும். இந்த கிரவுண்டில் 61ங்கிறது பெரிய ஸ்கோர் தான். செகண்ட் பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு லெஃப்டி பிரேம். லெஃப்ட்டுக்கு மேக்ஸிமம் எல்லா கிரவுண்டும் அட்வான்டேஜ் தான். அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை. அதனால் இவருக்குமே கிரவுண்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். சிபியோட செகண்ட் பால். லெஃப்டி பேட்ஸ்மேன் பிரேமோட ஃபஸ்ட்டு பால். சிபி வச்சிருக்க ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்லேயும் அவருக்கு லெக் சைடு ஒரு ஃபில்டர் ஏற்றி வச்சுருக்கான் மேலே. இந்த பால் எப்படி போடுறான்னு பார்ப்போம். நேராக புல்டாஸை போட்டாங்க. நல்லா அவர் கனெக்ட் பண்ணலை. அவர் ஏதோ நல்ல பால் வரும்னு நினச்சி மேட்டை பார்த்துட்டு இருந்திருப்பார். ஃபுல் டாஸ் போட்டேன்னு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். சிங்கிள். சிபியோட 3வது பால். ஸ்ட்ரைக்கில் குமார். சரியான நேரத்தில் போட்டாங்க அந்த பாலை. அங்கே ஒரு ரன் அவுட் சான்ஸ் இல்லை. டேரக்ட் அடிக்கலை. நல்லா ஸ்டாப். ஃபஸ்ட் பவர் பிளே வரும் 3 பால் போட்டிருக்கான். 3 பால் 3 ரெண்டுக்கு போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஓவரோட 4வது பால். சிபி2 குமார். மேலே வரைக்கும் அது லோ புல்டாஸாகவே எடுத்துட்டாரு. கேப்பில் இது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆஹா, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. நல்ல ஸ்டாப்னு சொல்லலான்னு வந்தேன். ஒரு மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு. இங்கே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். சிபியோட 5வது பால். ஸ்ட்ரைக்கில் குமார். ஒரு மாதிரி அடித்து போட்டாங்க. அதை ஆஃபில் சூப்பராக கட் பண்ணிட்டாருங்க. ஆஃபில் இந்த 2 ஃபீல்டருக்கு கேப்பில் ஒரு 10 மீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த கேப்புக்குள்ளே அழகாக கட் பண்ணி குமார் ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்தார் இந்த ஓவரில். நம்மளால் ஒரு பவுண்ட்ரி. பவர் பிளே ஓவரில் லாஸ்ட் பால் நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கில் குமார். போன பால் தப்பே கிடையாது. அந்த கேப்பில் சொருகிட்டார் பேட்ஸ்மேன் குமார். இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். திரும்ப ஒரு நல்ல குட் பால் அதே மாதிரி அடிக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் இந்த டைமிங் பார்த்தால அதனால் ஒரே ரன். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை நல்லாவே போட்டாங்க சிபி. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. மேல்மங்கலம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 ரன் அடிக்கிறாங்க. சர்க்கிள் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் 9 ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் கூட கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெல் செட் பேட்ஸ்மேன் குமார் இருக்காரு. நல்லா பாலாக போட்டார். ஒரு மாதிரி ஸ்லோவராக போட்டாங்க கார்த்தி.
அதை டீசெண்டாக ஒரு சிங்கிள் ஆடிட்டு போயிட்டாரு. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் பிரேம் ஸ்ட்ரைக்கில் பார்த்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. செகண்ட் பால் ஒரு மாதிரி போட்டான். அவர் அப்படியே ஹைட்டு கூட ஏறிச்சுங்க இந்த பால். அவங்கள வெளியில் போயிடுச்சுன்னு சொல்லலான்னு பார்த்தேன். நல்ல டேக்கருங்க. ஒரு மாதிரி காலில் போட்டான் கார்த்தி. நான் கூட அப்படியே இங்கேயே மடக்கி வெளியில் அடிச்சிட்டாரோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது ஹைட்டை கூட ஏறிடுச்சு, டாப்பேஜ் ஆயிடுச்சு. ரமேஷ் வந்திருக்காரு. ரமேஷ் வந்து நியூ பேட்ஸ்மேன். கார்த்திகோட செகண்ட் பால்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. ஸ்ட்ரைக்கர் ரமேஷ், நியூ பேட்ஸ்மேன். ஆஹா, எங்கே போட்டானே தெரியலையே. மேட்டை விட்டு வெளியில் போட்டானா இல்லை மேட்டில் போட்டானா? மேட்டில் போட்டானா நோ பால் கொடுக்கல. ஆனால் அந்த பால் ஒயிட். திரும்ப கார்த்திக் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ். ஆஹா, அடிக்கிறதுக்கு தேவையான அந்த டைமிங்லாம் இருந்துச்சு. ஒரு பயங்கரமான அப்பீல் லெக்கம்பேரு இல்லைன்னு சொல்லிட்டாரு. டைமிங் இருந்துச்சு, ரமேஷ் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒய்டு கொடுத்துருக்காரு. மீன் மீது போன பால் ஒய்டு கொடுத்துருக்காரு. திரும்ப கார்த்திக் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ். மேலே வரைக்கும் போடப்பட்ட பால் நீட்டாக கையில் அடிச்சு சிங்கிள் ஓட்டாங்க. டூ பிரேம் நல்லா கட் ஆடுறாரு. கொஞ்சம் ஷார்ட் லென்த், அதாவது ஷார்ட் பால்லாம் தேவையில்ல. லென்த்துக்கு கொஞ்சம் பெங்களூரா பால் ஈஸியாக கட் ஆடிறாரு. கட்டில் கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு குமார். திரும்ப ரமேஷ் டூ டிக். ஒரு மாதிரி ரிவர்ஸ் திரும்பி ட்ரை பண்ணாரு. கையிலே விழுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, கொஞ்சம் பின்னாடி விழுந்துருச்சுங்க. பவுண்டரி என்னன்னு தெரியலையே. லைன் நம்பர் யோசிச்சு கொடுக்குறாங்க. லைன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? பவுண்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, லெக்கம் பேரும் பவுண்டரி கொடுத்துட்டாரு. திரும்ப ரமேஷ் டூ கார்த்திக். நீட்டாக ஒரு சிங்கிள் ஆட்டாருங்க. ஒரு 2 ஓவர் முடிவில் மேல்மங்கலம் பார்த்தீங்கன்னா 19 அடிச்சிட்டாங்க. அதாவது 10 ரன் ரேட் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. 3ஆவது ஓவரை போடுறதுக்கு சிவனேசன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். இந்த ஓவர் பேட்டிங் டீம் சைடு போதா இல்லை பவுலிங் டீம் சைடு போதான்னு பார்க்கலாம். ஒரு மாதிரி இப்போ மேட்ச் 2 டீமுக்கும் நடுவில் தான் இருக்குது. எந்த டீம் சைடு ஃபேவர்லாம் சொல்ல முடியாது. சிவனேசன் ஒரு மாதிரி தூக்கி போட்டார் மேலே வரைக்கும். கைக்கு ஆஹா, கேட்ச் ட்ராப்புங்க. கையில் விழுந்து கேட்சை ட்ராப் பண்ணி தினேஷ் பவுண்டரி கொடுத்துட்டாரு. இது ரொம்ப 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 காஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரமேஷ் ஒரு மாதிரி சுவிட்சில் அது இதுன்னு சொல்லி ஒரு மாதிரி துருன்னு ஆடுறாரு. அவர் விக்கெட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேட்ஸ்மேன் கொஞ்சம் நேரம் உள்ளே இருந்தாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருவாங்க. புவனேஸ்வரன் டு ரமேஷ். செகண்ட் பால் அடிச்சு போட்டார். இறங்கி வரதை பார்த்து போயிடுங்க. ஒயிட். செகண்ட் பால் ரீபால். சிவனேஸ்வரன் டு ரமேஷ். ஒரு மாதிரி ஃபுல்லாக ஏறி வந்து அப்படியே கூட்டி விட்டாரு லெக் சைடு. பேசி கை மேல் கேட்ச விட்டாங்க. அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க போகுது. 3ஆவது சிவனேசன் டு ரமேஷ். அடிச்சு போட்டிருக்காரு. அது ஆஃப்ல. ஆஹா, ஒரு கையில் போயிட்டாங்க கேட்சுக்கு. ஈஸியாக ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்டும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. கிடைக்கிற கேப்லேயே ரமேஷ் ஒரு பவுண்டரியை தேத்திடுறாரு. அவர் விக்கெட்டை அந்த கேட்சு அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். ரமேஷ் ஒரு மாதிரி வித்தே கொடுக்காம போட்டார் உடம்புக்குள்ள. சிங்கிள். 3ஆவது ஓவரோட 5ஆவது பால். சிவனேசன் டு குமார். மேலே வரைக்கும் போட்டார். அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டில் அட்டி விட்டுருக்காரு. தினேஷ் கையில் ஒரே ரெண்டு. அதோட லாஸ்ட் ஒரு பால் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டார். சுவிட்ச் திரும்புறாருங்க. ஆகா, சரியான ஷாட்டுங்க. இந்த பக்கம் அடிக்கப்பட்ட பெரிய சிக்ஸுங்க. அது தூக்கி எங்கேயோ அந்த முள்ளு தோட்டத்துக்குள்ள அடிச்சு விட்டாருங்க. ரமேஷோட கேட்ச் ஒன்று கையிலே விழுந்துச்சு. திரும்ப நான் தான் சொல்கிறேன், கையிலே ஒரு கேட்ச் கொடுத்தாரு. அந்த கேட்ச் விட்டதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஒரு 6, 2 பவுண்ட்ரி. அது இதுங்க மேட்சை ஒரு மாதிரி அவங்க டீம் பக்கம் எடுத்து போயிட்டு இருக்காரு.
மீதமுள்ள 4 ஓவரில் 24 பால்ல 23 அடிச்சா மேல்மங்கலம் வெற்றிங்க. ஒரு மாதிரி மேட்ச் அவர் பக்கம் கொண்டு போயிட்டாரு ரமேஷ். அவங்க டீம் பக்கமே எடுத்துட்டு போயிட்டாரு அந்த கேட்சுக்கு அப்புறம். இந்த ஓவரை போகிறதுக்கு தினேஷ் வந்திருக்காரு. இந்த ஓவரை பிடிச்சி போகிறாரான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் குமார் வித்து கொடுத்து போட்டாரு. அதை அப்படியே அள்ளி வெளியே சிறப்பான ஒரு ஆறு. அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சா நான் நின்றுட்டு அடி பண்ணான்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஷாட்டு. தினேஷ் போடுற செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் பயங்கரமான ஒரு 6 அடிச்சிட்டாரு. ஆஹா, லெக் சைடில் பெரிய போயிடுங்க. சிபி இந்த பாலை பிடிக்கலாம் நேரம் நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு செகண்ட் ஹார்ட் டென்னிஸ் பால்ன்றனால நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் குமார். நல்ல பாலுங்க வித்தே கொடுக்கலங்க. அவருக்கு வித்து கொடுத்தா அவர் பயங்கரமாக ஆடுறாருன்னு நம்மளுக்கே தெரியுது. உள்ள நாட்டு பிளேயர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் அவங்க வித்து கொடுக்காம தான் போட பார்ப்பாங்க. இங்கே மேட்ச்சு போயிடுச்சுன்னு சொல்லி அவன் ஒருத்தர் அடிக்கிறான். அவங்கள ஒரு ரன்னு. இப்போ ரமேஷ் ஸ்ட்ரைக்கில் கொண்டு வந்துட்டாங்க. தினேஷ் 2 ரமேஷ். 3வது பால் ஒரு மாதிரி சரியான ஷாட்டுங்க. ஒரு மாதிரி படுத்து அப்படியே அடி விட்டாரு. முடியாதுங்க. பின்னாடி போச்சுன்னா அவுட் ஃபீல்டு பயங்கர ஃபாஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரியே ரமேஷ் மேட்ச் அவங்க பக்கமாகவே மாற்றிட்டாருங்க. தினேஷோட ஓவரில் 4th பால் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். மேலே வரைக்கும் போடப்பட்ட பால் வித்து கொடுக்கல. டாட் பால் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போதான் டாட் பால் வருது. லாஸ்ட் போக்கு இந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். ஒரு மாதிரி பால் உள்ளே தெரியிடுச்சுங்க. ஐயோ அவருக்கும் பட்டுருச்சுங்க. கொஞ்சம் படாத இடத்துல பட்டனால பேட்ஸ்மேன் டீக்கில் இருங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வந்துட்டார். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சென்சிபிளாக ஒரு சிங்கிளுங்க வந்தோடனே ஒரு சிங்கிள் ஆடிட்டாருங்கன்னா இப்போ மேட்சே ஃபுல்லாக அவங்க போயிடுச்சு. லாஸ்ட் 3 ஓவர் 18 பாலுக்கு 10 தான் அடிக்கணும். பவுலிங் இடத்துல கார்த்தி ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன். இப்போ க்ளோஸாக போட்டாங்க. மேட்டு வெளியில் போயிருந்தாங்க. 3 பால் அம்பையர் ஒயிட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். சரியான ஷாட்டு. ஒரு மாதிரி குத்தி எடுத்தார் அவுட் சைட் ஆஃப்ல இருந்து. ப்ளீஸ் விரட்டி போயிட்டு இருக்கிற எடுக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. பரவாயில்ல, நான் கூட குத்தி பவுண்டிங் பம்ப் ஆயிருன்னு நினச்சேன். அங்கேயே நின்று வச்சு குத்தி. இங்கே ஒரு டபுள். ஒரு மாதிரி ரிவர்ஸ் திரும்பினாரு. உடம்புல பட்டிருக்கு. பார்த்து கொஞ்சம் சேஃபாக ஆடுங்க. நிறைய அடிபட்டு இருக்கு. டென்னிஸ்லாம் தான் இருக்கும். ஜஸ்ட் ஆடணும், சேஃபாக தான் ஆடணும். 4வது பால் ஸ்ட்ரைக்கில் குமார் வந்துட்டார். விலைக்கு போட்டாங்க. அப்படியே பலான்னு அரைஞ்சிட்டாருங்க. அந்த டீமோட செட்டுக்கே அடிச்சிட்டாருங்க நேராக. இதெல்லாம் தடுக்க சான்ஸே கிடையாது. 2 ரன் அடிச்சாங்கன்னா மேட்சை வின் பண்ணிடுவாங்க. நினச்சோம் விக்கெட் ஈஸியெல்லாம் மேட்சை மாற்றிட்டு போயிட்டாரு. டாப் ஆயிடுச்சுங்க. கடைசி நேரத்தில் ஒரு டாப் ஆயிடுச்சு. கீப்பர் கையிலே விழுந்துருச்சு. இவ்வளோ நேரம் சென்சிபிளாக ஆடிட்டு இருந்த குமாரோட விக்கெட்டை இப்போ எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் 2 more to win. ஒரு காலில் போட்டார். டச்சா அம்பே நோ சிங்கிள் கொடுத்துட்டு போயிடுங்க. மேட்ச் இப்போ டை ஆயிடுச்சு. ஒரு ரன் அடிச்சாங்கன்னா மேல்மங்கலம் வின்னு. மேக்ஸிமம் இந்த பாலே முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஓடிடுவாங்களா? ஓடலைங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. கார்த்தியோட ஓவரில் லாஸ்ட் பால். இந்த பாலில் மேட்ச் முடியுதான்னு பார்ப்போம். நோ பாலை போட்டாங்க. மேட்ச் முடிச்சுங்க. நோ பால் சேஃபாகவும் லேண்ட் ஆயிடுச்சு. பால் நடைபெற்று முடிந்த போட்டியில் இந்த போட்டியை மேல்மங்கலம் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. மேல்மங்கலம் அணியினர் வெற்றி பெறுகிறார்கள்.